வெறும் உங்க கையில 100 ரூபாய் இருந்து அதை 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் அதனுடைய மதிப்பு 76,000 ரூபாய். இன்னைக்கு கணக்குப்படி ஜனவரி 28ஆம் தேதி கணக்குப்படி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா 1986ல பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்பதான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல அது 100 பாயிண்ட்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ 2025 அதுவும் ஜனவரி மாதம் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஜனவரி 28ஆம் தேதியில் இப்போ நான் பார்க்கும்போது 76,000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 76,000 ரூபாய் அதனுடைய வேல்யூவாக இருக்கும். அப்போ நினச்சி பாருங்க, இஃப் இன்கேஸ் நீங்கள் வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7.5 கோடி. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? இதெல்லாம் கனவா இல்லை நிஜமா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் கூட்டு வட்டி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூட்டு வட்டி மூலமாக நமக்கு எவ்வளோ தூரம் லாபம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ முதலீடு பண்ணணும், எவ்வளோ முதலீடு பண்ணணும், என்ன வயசில் முதலீடு பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் சீக்கிரமாக நம்ம முதலீடு பண்ணணும், எப்படி நம்மளோட பணம் இவ்வளோ அதிகமாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக வளருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த பணம் இவ்வளோ பெருசாக வளரும், இவ்வளோ ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நபர்கள் இருக்காங்க. பர்சன் ஏ ராணி, பர்சன் பி ராஜேஷ். 2 பேருமே அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயசில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரில் யார் அதிகப்படியான லாபம் பார்க்க போகிறாங்க, 2 பேரில் யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் புத்திசாலித்தனமாக ஒரு ஒர்க் பண்ணி அதில் இவ்வளோ பெரிய லாபம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி சொன்னேன் ராணி, ராஜேஷ். ராணியோட வயசு 20. அவங்க 20 வயசாக இருக்கும்போது, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முதலீடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்க போகிறீங்க 2த்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு சொல்லி. நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க, ஓகே நமக்கு இதுதான் சரியான சமயம், இல்லை நம்ம லேட் ஆகிடும் அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ ராணியோட வயசு 20, ராஜேஷோட வயசு 30. அந்த வயசில் தான் 2 பேருமே முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இவரும் 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுறாரு. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஆன் ஆவரேஜ் 12% அப்படின்னு போட்டுக்கலாம். இவங்களும் 12%. அடுத்த டென்யூர் பீரியட் பார்க்கும்போது இவங்க என்ன திரும்ப பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் மட்டும்தான் முதலீடு பண்ணுறாங்க ராணி. அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ராஜேஷ் 30 வயசில் ஆரம்பிக்கிறாரு, இருந்தாலும் 30 வருஷம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. ஸோ 2 பேருமே எதுக்காக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் வயசு 2 பேருக்குமே நான் என்ன பண்றேன் 60 இயர்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சிடுறேன். 2 பேருமே இந்த பணத்தை எப்போ எடுக்க போறாங்கன்னா அவங்களுக்கு 60 வயசு ஆகும்போது தான் எடுக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராணி 20 வயசுல மாசம் 5,000 ரூபாய் 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க எடுக்க போறது எப்போ, அவங்களுக்கு 60 வயசு ஆகும்போது தான். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இவங்களுடைய 60 வயசுல இவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது, ராஜேஷோட 60 வயசுல அவருக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ராணி மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ 5,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுட்டேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் 12%, டைம் பீரியட் 10 வருஷம். இப்போ பாருங்களா, 10 வருஷத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 6 லட்சம் ரூபாய். பட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்களேன், 11,61,695 ரூபாய். பட் அவங்க 60 வயசு ஆகும்போது அந்த பணத்தை எடுக்க போறாங்க. அவங்களுக்கு 60 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை எடுக்கவே இல்லை, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பணம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 11,61,695 ரூபாய். கரெக்டா? 11,61,695 ரூபாய். ஓகே, லம்சமா அவங்க அந்த பணத்தை போட்டாங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் சேம் 12%. எத்தனை வருஷத்துக்கு விட்டுட்டாங்க, 30 இயர்ஸுக்கு அவங்க விட்டுட்டாங்க. அந்த பணத்தை அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10 வருஷம் தான். அந்த வந்த காசை அப்படியே 30 வருஷம் ஒன்றுமே தொடாமல் அப்படியே போட்டாங்க. இப்போ அந்த பணம் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க, 3,48,04,292 ரூபாய்.
3.5 கோடி கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ராணி கையில 3.5 கோடி ரூபாய் இருக்கு. இப்போ ராஜேஷ் கையில எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ராணி அண்ட் ராஜேஷ் இவங்க 2 பேருமே முதலீட்டாளர்கள் இல்லையா? நான் என்ன இப்ப சொல்ல போறேன் அப்படின்னா, முதலீட்டாளர்களுக்கு கிரெடிட் கார்டு எந்த வகையில ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறேன். அதுக்கான ஒரு 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்டர் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஸோ பெட்டர் கேஷ் ஃப்ளோ இது எதுக்காக சொல்றேன்னா, சும்மா எடுத்து கண்டது கடையை வாங்கி செலவழிங்கன்னு சொல்ல வரல. எஸ்ஐபில நீங்க பணம் போடணும். சப்போஸ் அந்த மாசம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, எஸ்ஐபில ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் போடுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா, அந்த சமயத்தில் இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லம்சமா போடணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மேக்ஸிமைசிங் ரிட்டர்ன்ஸ் வித் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு அதுக்காக வச்சுக்கலாம். அண்ட் எமர்ஜென்சி லிக்விடிட்டி வித்தவுட் டிஸ்டர்பிங் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேருக்கு நினைச்சு பார்க்காத போது ஏதாவது ஒரு செலவு வச்சிரும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பணம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வித்ரா பண்ணி நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. அந்த சமயத்துல கூட உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எமர்ஜென்சியான சமயத்துல. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் ஃபார் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். 45 நாள் வரைக்கும் யாராச்சும் வட்டி இல்லாம நமக்கு பணம் கொடுப்பாங்களா? பட் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அதை கூட நம்ம ஆத்திர அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5வது பாயிண்ட் பில்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் கிரெடிட் ஸ்கோர். ஸோ நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியது சரியான சமயத்தில் உங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ ஏற்பட்ட நல்ல விஷயங்களா கிரெடிட் கார்டில் இருக்குது. அப்போ நிச்சயமாக நானும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது பெஸ்ட் என்ட்ரி லெவல் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் இருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வெல்கம் வவுச்சரா 500 ரூபா கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்க்கு நீங்க செலவழிச்சீங்கன்னா கார்டு ஜெனரேஷன் ஆகி 30 நாட்களுக்குள்ள. அது மட்டும் இல்லாம 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்கு. 0 காஸ்ட் லைபிலிட்டி இருக்கு. பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு சுயமா வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கக்கூடிய நபரா இருக்கலாம். உங்களோட மாத வருமானம் 25,000 ரூபாயா இருக்கணும். வயசு பார்க்கும்போது நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21 ல இருந்து 60 வயசா இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா 25 ல இருந்து 60 வயசா இருக்கணும். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஆப்டா இருக்குன்னு தோணுச்சுன்னு சுயமா நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னுடைய கிரெடிட் கார்டு லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ராஜேஷ் மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. தொடர்ந்து 30 வருஷத்துக்கு. 30 வயசுல ஆரம்பிச்சாலும் அடுத்து 30 வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. ராணி கூட 10 வருஷம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ராஜேஷ் 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. மாசம் 5000 ரூபாய். ஓகே, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் சேம் 12% தான். டைம் பீரியட் 30 வருஷம். பாருங்க, அவரு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 18 லட்சம் ரூபாய். 30 வருஷம் கழிச்சு அவர் கையில எவ்வளவு இருக்கு? 1,76,49,569 ரூபாய். என்னங்க இது? ராணி ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து 30 வருஷம் சும்மாவே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 3.5 கோடி. இவரு பாவம் 30 வயசுல லேட் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, 30 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் 1.25 கோடி. 50%. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு. ராணி 20 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 60 வயசு முடிவுல 3.5 கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கு. பட் ராஜேஷ் 30 வயசுல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இருந்தாலும் 30 வருஷம் தொடர்ந்தே முதலீடு பண்ணாரு. அவருடைய 60 வயசுல 1.25 கோடி தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கான ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கும். ஸோ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எத்தனாவது வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு சில பேர் எனக்கு 5 வருஷத்துல வேணும், ஒரு சில பேர் 10 வருஷத்துல வேணும், ஒரு சில பேர் 30 வருஷத்துல வேணும் அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு எக்ஸல் ஷீட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ணிக்கிறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்களாவே உங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ கொடுக்க போறீங்க, எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுதுன்றதை செக் பண்ண போறீங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபான்னு போட்டிருக்கேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த பர்சன்டேஜ் 12% கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வருஷம் 1, வருஷம் 2, வருஷம் 3 ஒவ்வொரு வருஷமா போயிட்டு இருக்க போது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வருஷம் முடிவில் உங்களுக்கு கையில் எவ்வளோ பணம் இருக்கு, 2வது வருஷம் முடிவில் எவ்வளோ பணம் இருக்குன்னு. ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது இந்த காலம்ல வரும், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலம்ல வரும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம கிடைச்சிருக்குன்றது இதுல வரும், மிச்சம் பணம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்றத ஃபண்ட் பேலன்ஸ் இதுல வந்துடும். இப்போ முதல் வருஷம்
வருஷம் மாசம் மாசம் நான் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அப்போ வருஷத்தின் கடைசியில 60000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன். அந்த வருஷம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60000 பண்ணிருப்பேன். ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 12% பார்க்கும்போது 7200 ரூபாய். ஆக மொத்தம் அந்த வருஷத்தினுடைய கடைசியில 67200 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸா இருக்கும். கரெக்டா? இப்போ ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60000 ரூபாய். அதே மாதிரி மாசம் மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஸோ 12 மாசத்துக்கு 60000 ரூபாய். இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதனால 1,27,200 ரூபாய் இருக்கு அப்படின்னா போன வருஷம் நம்ம கையில இருக்கிறது 67,200 ரூபாய். அதையும் இங்க நான் ஆட் பண்ணி இந்த 60,000 ஆட் பண்ணாதான் 1,27,000 ரூபாய். இந்த 1,27,200 ரூபாய்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் 15,264 ரூபாய். ஆக மொத்தம் அந்த வருஷத்தினுடைய கடைசியில நம்ம கையில ஃபண்ட் பேலன்ஸா 1,42,464 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி மூணாவது வருஷமும் நீங்க மாசம் மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 60,000 ரூபாயா இருக்கும். பட் அதுக்கு முந்தின வருஷம் 1.25 லட்சம் ரூபாய் கையில இருக்கு. இதையும் சேர்த்தா 2,02,000 ரூபாய். அதுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 24,000 ரூபாய். ஆக மொத்தம் மூணாவது வருஷம் கடைசியில 2,26,000 ரூபாய் இருக்கும். ஸோ இது மூணாவது வருஷம். நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம், ஆறாவது வருஷம், ஒரு உதாரணத்துக்கு 10வது வருஷம் பார்க்கலாம். ஸோ 10 வருஷமா மாசம் மாசம் 5000 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா 11,79,000 ரூபாய் நம்ம கையில இருக்கும். அடுத்து அதே மாதிரி 20 வருஷம் 20 வருஷம் முடிவில் 48 லட்சம். இப்போ 30 வருஷம் முடிவில் பார்க்கலாம். ஐயோ பாருங்க, வெறும் மாசம் மாசம் 5000 ரூபாய் தான் போடுறோம். ஸோ உங்களுடைய 30 வருஷம் முடிவில் 1,62,17,556 ரூபாய் இருக்கும். இது வெறும் மாசம் மாசம் எவ்வளோ போட சொன்னேன்? 5000 ரூபாய். இப்போ நான் என்ன பண்றேன், 5000 ரூபாய்க்கு பதிலாக இல்லை யுவராணி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, 5000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 10,000 ரூபாயை நான் போடுறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ 10,000 ரூபாய் நம்ம மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வருஷத்தினுடைய முடிவில் 1,20,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ 14,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். வருஷத்தினுடைய கடைசியில் 1,34,400 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவே நம்ம இப்போ வருஷம் 10 வருஷம் இப்படியே நம்ம ரிப்பீட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். 10வது வருஷத்துல என்னன்னு பார்க்கும்போது எவ்வளோ பாருங்க, 23,58,550 ரூபாய் நமக்கு 10வது வருஷத்தினுடைய முடிவில் மாசம் மாசம் 10,000 ரூபாய் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படி வரும். ஸோ இதுவே அடுத்து 20வது வருஷத்துல என்னன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க சேஞ்சஸ் 10 வருஷம் 15 வருஷத்துல எவ்வளோ ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது 20வது வருஷத்துல 96 லட்சம், கிட்டத்தட்ட 97 லட்சம். அடுத்து 30 வருஷத்தினுடைய முடிவில் பார்க்கும்போது 3,24,34,35,113 ரூபாய். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பணம் ஒர்க் அவுட் ஆகுது. பவர் ஆஃப் காம்பவுண்டுடைய வேலை மேஜிக் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் அங்கே உள்ளே போட்டுட்டு நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த வருஷத்தோட கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏற்பட்ட எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும், யுவராணி நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் யுவராணின்னு டைப் பண்ணுங்கள். அப்போது இந்த எக்ஸல் ஷீட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் ஆஃப் காம்பவுண்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அங்கே எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ பணம் போட்டால் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் கால்குலேஷன். இது பார்க்கும்போது நம்மளே செஞ்சு பார்க்கும்போது ஆமால இவ்வளோ வித்தியாசம் இருக்கா, இவ்வளோ லாபம் கிடைக்குமா, இவ்வளோ தான் பணம் கிடைக்குமா, இவ்வளோ பணமும் கிடைக்குமா அப்படின்ற பல விஷயங்கள் உங்கள் மனசில் தோணிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ யுவராணின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொடுக்கலாம், இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் என்ன பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாவேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டாக உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தயாராகவும் ஆயிடுவேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்யூ.